இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக மகிமை தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருடைய நாமத்தின் மகிமை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமம் வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 13வது வசனத்திலே அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்கிற நாமத்து நிமித்தம் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். தேவனுடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் நமக்கு எப்படி உதவி செய்கிறார் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு என்ற பெயரிலே வெளிப்பட்டதை நாம் காண முடிகிறது. அப்படியானால் வார்த்தை என்பது இயேசுவை குறிக்கிறது. அது வார்த்தையாகிய தேவனை குறிக்கிறது. இந்த வார்த்தையாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை குறித்து, அதற்குள் இருக்கிற ஜீவனை குறித்து, அதற்குள் இருக்கிற வல்லமையை குறித்து இந்த வசனம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. அப்படியானால் வார்த்தையாக வந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இப்படிப்பட்ட பலத்த மாற்றங்களையும் கிரியைகளையும் செய்ய போதுமானவராயிருக்கிறார். இந்த வார்த்தை எபிரேயர் 1வது அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுகிறது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். யாரு? தேவனுடைய மகிமையின் பிரகாசமாக வந்த இயேசு கிறிஸ்து அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து, அதாவது தேவனுடைய சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக இந்த உலகத்திலே வந்து நம்முடைய பாவங்களரை கழுவி நம்மை சுத்திகரித்து மீட்டு கொள்ளுகிற வேலையை செய்து முடித்து உன்னதமானோடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் ரட்சிப்படைய, ஒரு மனுஷன் பாவ மன்னிப்படைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து அவனுக்குள்ளே வர வேண்டும். நாம் எப்படி ஒரு வசனத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது இயேசுவை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை நாம் வார்த்தையாக பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வசனம்தான் இயேசு. இந்த வசனத்தையும் இயேசுவையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். ஒரு முறை ஒரு மாணவி என்னிடத்தில் வந்தாள். அவள் மிகவும் ஒரு சூழ்நிலையிலே பயந்து விட்டதாக பதற்றத்தோடு வந்தாள். அந்த பயத்திலிருந்து அவள் விடுபட முடியாதவளாக, அதன் பின்பு மிகவும் பலவீனப்பட்டவளாக, எதையும் செய்ய முடியாதவளாக, நன்றாக சாப்பிட முடியாதவளாக, ஆரோக்கியமற்ற நிலைமையிலே வந்தாள். ஒரு பயம், ஒரு பயத்தின் ஆவி அவளை பிடித்திருந்தது. இப்பொழுது இந்த பிள்ளைக்கு ஒரு விடுதலையை கொண்டு வர வேண்டும். இந்த பிள்ளைக்கு இயேசுவை காண்பிக்க வேண்டும். இந்த இயேசுவை அவளுக்கு காண்பித்து சொல்லி கொடுக்கும் பொழுது மாத்திரமே, இயேசுவை அவள் அறிந்து கொள்ளும்போது மாத்திரமே அவள் இந்த பயத்தின் ஆவியிலிருந்து விடுபட முடியும். ஏனென்றால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த காரியத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் அவளுக்கு இயேசுவை காண்பிக்க வேண்டும். எப்படி இயேசுவை காண்பிப்பது? இயேசுவை காண்பிப்பது என்பது அவருடைய வார்த்தையை காண்பிப்பது. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசுவின் நாமம் பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி, ஆகவே இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தைரியத்தை கொடுக்கிறவராய், பலப்படுத்துகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு நல்லவர். அவருடைய இரத்தம் பாவத்தை நீக்குகிறது. அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். அவர் பிசாசை ஜெயித்திருக்கிறார். அவர் நோய்களை ஜெயித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையை அவளுக்குள்ளே சொல்ல சொல்ல சொல்ல
அவர் ஒரு மாற்றத்தை காண முடிந்தது. அவளுக்குள்ள இருந்த பயம் விலகிற்று, அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை பெருகிற்று, அவளுக்குள்ள இயேசு நல்லவராய், அவளுக்குள்ள இயேசு வல்லவராய் வெளிப்பட ஆரம்பித்தார். மறுபடியுமாக வந்து என்னை சந்தித்து சொல்லும்படியாக ஓடியே வந்தாள். எனக்குள்ள இருந்த பயமெல்லாம் போய்விட்டது, நான் தைரியமாக இருக்கிறேன், நான் இயேசுவை வார்த்தையை எனக்குள்ளே வைத்திருக்கிறேன், இந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷமாக தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாள். அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை நம்மை தைரியப்படுத்துகிறது, நம்மை உற்சாகப்படுத்துகிறது, நம்மை பலப்படுத்துகிறது. அந்த வார்த்தைகள் அடங்கிய அந்த வேத புத்தகம் பெரிய மகத்துவம், இது பொக்கிஷம் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்கினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் நாம் சுகமடைய வேண்டுமானால் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். இந்த வார்த்தையிலே சுகமளிக்கிற வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே சுகம் உண்டாயிற்று என்று சொல்லி நம் சுகமாக்கப்பட்டவர்களுடைய பட்டியலை பரிசுத்த வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டில் இருந்து அநேகருடைய காரியங்களை நாம் காண முடியும். அந்த வார்த்தை மரண கட்டுகளை அவிழ்க்கிறது. லாசருவே வெளியே வா என்று சொல்லி அவர் தம்முடைய வார்த்தையை உரைத்த பொழுது அவன் மரணத்தினின்று விடுவிக்கப்பட்டவனாக ஜீவன் உள்ளவனாக எழுந்து வெளியே புறப்பட்டு வந்ததை காண முடிந்தது. எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி ஒரு வார்த்தை அவரிடத்திலிருந்து புறப்பட்ட போது அந்த வார்த்தை அந்த குஷ்டரோகியை சொஸ்தமாக்கிற்று என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைத்துக் கொள்வான் என்று கூப்பிட்ட ஒருவனிடம் இயேசு சொன்ன வார்த்தை நிமித்தம் அந்த வார்த்தையை நம்பி போய் அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை, அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, அதற்குள் இருக்கிற ஜீவனை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் தான் வார்த்தை, அவருடைய வார்த்தை இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இவர்தான், இதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது, இந்த வசனத்திற்குள்ளே ஜீவன் இருக்கிறது, இந்த வசனத்திற்குள்ளே வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தை சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தை நமக்கு வழிகாட்டுகிறது, இந்த வார்த்தை நமக்கு வெளிச்சம் காட்டுகிறது, இந்த வார்த்தை கண்ணாடி போல் இருந்து நம்முடைய முகத்தையே நமக்கு காட்டி தருகிறது. இந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்து அநேக நேரத்தில் நாம் தவறும் பொழுது நம்முடைய மனசாட்சியில் நாம் குத்தப்படுகிறோம். எப்படி என்றால் அந்த வார்த்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்கதாக குத்துகிறதா இருக்கிறது என்று சொல்லி. அப்படியானால் அந்த வார்த்தை நம்மை சரி செய்கிறது, நம்மை சுத்திகரிக்கிறது, தவறுகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது, நம்மை உலகத்திற்கு சுத்தமானவர்களாய் குற்றமற்றவர்களாய் வெளிக்காட்டும்படி நமக்கு உதவி செய்கிறது. ஆகவே வார்த்தையாய் இருக்கிற இயேசு இந்த நாமத்து நிமித்தம் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். வார்த்தைங்கிற நாமத்தை நிமித்தம் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவரிடத்துல கேட்க போகிறோம். இந்த வார்த்தை நமக்கு உதவி செய்ய வல்லதாய் இருக்கிறது. இந்த வார்த்தை இயேசுவாய் இருக்கிறது. இந்த வார்த்தை நமக்கு நம்மை மீட்டுக்கொள்கிறது. ஆகவே நாம் எல்லாரும் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைங்கிற நாமத்து நிமித்தம் எனக்குள்ள கிரியை செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவனும் வல்லமையும் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும்னு ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யார் யார் காயப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை உம்முடைய வார்த்தையினால தேற்றுவீராக. யார் யார் நோயோடு போராடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை உம்முடைய வார்த்தையினால் குணமாக்குவீராக. யார் யார் பிசாசின் வல்லமையில சிக்கி தவிக்கிறார்களோ அவர்களை உம்முடைய வார்த்தையினால் விடுவிப்பீராக. நன்றி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை பெரிய காரியங்களை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை உம்முடைய வார்த்தை மறுரூபமாக்குகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய சாயலா எங்களை மாற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தத்தின் சாயல் உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களுக்குள்ளே உருவாகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.